இந்த காலை வாக்குத்தத்த ஆராதனையிலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் சங்கீதம் 126 சங்கீதம் அதனுடைய 3ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். சங்கீதம் 126:3. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தர் நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து நம்மை மகிழ்ச்சியாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்து நம்மை மகிழ பண்ணுவார். கடந்த 11 மாதங்கள் ஆண்டவர் நம்மை கண்மணி போல அற்புதமாய் பாதுகாத்து சுகமாய் நம்மை நடத்தியிருக்கிறார். எத்தனையோ விதமான போராட்டங்கள், எத்தனையோ விதமான பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் வந்தது. பிசாசு கொண்டு வந்தான், சூழ்நிலைகள் அப்படி இருந்தது. பிசாசு நம்மை அழிக்க நினைச்சான், வியாதியில் போட நினைச்சான், இல்லாமல் ஆக்கி போட நினைச்சான். ஆனாலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். 11 மாதம் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். எவ்வளோ அற்புதம் பார்த்தீங்களா? ஒவ்வொரு மாதத்தில் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் எழுதி பார்ப்போமானால் அதை எழுதவே முடியாது, எண்ணி பார்க்கவே முடியாது. அவ்வளவு நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். அதுக்கு நாம் தகுதி உள்ளவர்களா? ஆண்டவர் செய்த நன்மைக்கு நாம் தகுதி உள்ளவர்களா? நம்மை காப்பாற்றி, நம்மை போஷித்து, வேலையை கொடுத்து, வருமானத்தை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, எல்லா சகல நன்மைகளையும் நமக்கு ஆண்டவர் பரத்திலிருந்து கொடுத்து நம்மை கர்த்தர் வாழ வைத்திருக்கிறார். இந்த 11 மாதம் நன்மை செய்த ஆண்டவர் இந்த 12வது மாதத்திலும் பெரிய காரியங்களை செய்வார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்து நம்மை மகிழ பண்ணுவார், சந்தோஷப்படுத்துவார். அப்படிதான் என்னதான் பெரிய காரியமா நமக்கு செய்வார் அப்படின்னு பைபிளில் தியானிச்சிங்கன்னா 3 காரியம் தேவன் நமக்கு பெரிய கருணை, கிருபை, தி கிரேட் மர்சி. 1, கிரேட் மர்சி கொடுப்பாராம், நம்மேல் தயவா இருப்பாராம், ஒத்தாசையா இருப்பாராம். 2, கிரேட் ஃபேவர், கிரேட் ஃபேவர். 3, கிரேட் லவ். 3 காரியத்தை ஆண்டவர் இந்த மாதம் கர்த்தர் நம்ம மேல பெரிய mercy, கருணையை காட்டுவார். 2, கிரேட் ஃபேவர், கையிட்டு செய்வதெல்லாம் நமக்கு கர்த்தர் அனுகூலம் பண்ணுவார், ஃபேவரா இருப்பார். அவர் நம் பட்சத்தில் இருப்பார், நம் பக்கத்தில் இருப்பார், நமக்காக இருப்பார், ஃபேவரா இருப்பார். 3, கிரேட் லவ், அவர் தம்முடைய பெரிய அன்பை இந்த மாதம் நமக்கு விளங்க பண்ணுவார். முதலாவதாக God will show his great mercy on us. நம் மீது தம்முடைய பெரிய இரக்கத்தை காண்பிப்பார். அவருடைய இரக்கம் மகா பெரியது. வாசிகள் 71ஆம் சங்கீதம், Psalm 71, Psalm 71 verse 19, 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீர் செய்தீர், உமக்கு நிகரானவர் யார்? உமக்கு நிகரானவர் யார்? உம்முடைய இரக்கம் மகா பெரியதே, உமக்கு நிகரானவர் யார்? இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையில தன்னுடைய இரக்கத்தை ஒரு மனிதன் காட்ட முடியாது. தன்னுடைய இரக்கத்தை
ஒரு வக்கீல் காட்ட முடியாது, ஒரு ஜட்ஜி காட்ட முடியாது. ஆனால் கர்த்தர் தம்முடைய இரக்கத்தை நமக்கு காண்பிப்பாராம். கிரேட் மர்சி கொடுப்பேங்கிறார். எபேசியர் 2:4 தான் சொல்லப்பட்டிருக்கிறது. Ephesians chapter 2 verse 4 it says God will show his great mercy on us. அவருடைய இரக்கம் நமக்கு பெருசா கிடைச்சிட்டுனா அதை போல உலகத்துல பாக்கியம் ஒண்ணுமே கிடையாது. அவருடைய இரக்கம் என் மேல இருக்குன்னா, அவருடைய தயவு என் மேல இருக்குன்னா, அவருடைய ஒத்தாசை எனக்கு இருக்குன்னா, அதை போல ஆசீர்வாதம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எனக்கு அங்கந்தான் இறக்கம் வருது, இறங்குவார். வேதம் சொல்லுகிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குவார், இரக்கம் செய்வார். ஒரு தகப்பனை விட பெரியவர். ஒரு தாய் தன் பிள்ளையின் மேல் வைத்திருக்க இரக்கத்தை விட அவர் தம்முடைய இரக்கம் மகா பெரியது. அவருடைய இரக்கம் மகா பெரியது. அவருடைய இரக்கத்தை ருசித்தவங்க, அவருடைய இரக்கத்தை புரிந்து கொண்டவங்க, அவருடைய இரக்கத்தை அனுபவிச்சவங்க அவருடைய இரக்கத்துக்காக தான் காத்திருப்பாங்க. இரக்கமாயிரும் ஆண்டவரே, என் பிரச்சனையில இரக்கமாயிரும், என் போராட்டத்தில் இரக்கமாயிரும், என் சூழ்நிலையில இரக்கமாயிரும், என்னுடைய வாழ்க்கையில நீர் எனக்கு இரக்கம் காண்பியும். தாவீது தன் வாழ்க்கையில மகா பெரிய பிரச்சனையை சந்திக்கிறான். அவனுக்கு விரோதமான சத்துருக்கள் எழும்பி படையெடுத்து அவனை அழித்து போட வருகிறார்கள். அந்த சத்துருவின் கையிலிருந்து அவன் தப்பி போவதற்கு வழியே இல்லை, வழியே தெரியல. ஒரு வார்த்தை யூஸ் பண்றான் பாருங்க, நாங்கள் மகா இடுக்கடில் இருக்கிறோம், மகா இக்கட்டுக்குள்ள இருக்கிறோம், இதுல இருந்து தப்பவே முடியாது, இதுல இருந்து விடுதலை பெறவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு பெரிய இடுக்கன்ல சிக்கி இருக்கிறோம். இந்த மாதம் தப்பவே முடியாதுன்னு சொல்லி ஏதோ ஒரு இடுக்கணில், ஏதோ ஒரு பிரச்சனையில், ஏதோ ஒரு போராட்டத்தில் முடியாது என்ற நிலையில் இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்றார், நான் இரக்கமாயிருந்து உங்களை விடுவிப்பேன், உங்கள் மேல் தயவாயிருந்து உங்களை விடுவிப்பேன், உங்கள் மேல் நான் அனுகூலமாயிருந்து உங்களை தப்புவிப்பேன். அவர் சொல்றார் பாருங்க, 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் chapter 24 verse 14, 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நாம் இப்படி வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 24:14. அப்பொழுது தாவீது எப்படிப்பட்ட இடுக்கனா, கொடூரமான இடுக்கம், சாதாரணமான இடுக்கம் கிடையாது. மாட்டிக்கிட்டேன்னு அர்த்தம். இது மாட்டிக்கிட்டோம், தெரியாம போய் மாட்டிக்கிட்டோம், தெரியாம அந்த பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டோம். இப்படி அந்த சூழ்நிலை இவ்வளவு பிரச்சனையாகும் எங்களுக்கு தெரியாது. நாங்க சாதாரணமாக நினைச்சிட்டு இருந்தோம், சாதாரணமான மனிதனா நினைச்சிட்டு இருந்தோம், சாதாரணமான ஒரு சூழ்நிலையா பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அது கொடிய இடுக்கனா இருந்திருக்கு, கொடிய பாதாள குழியா இருந்திருக்குது, கொடிய மனுஷங்களா இருந்திருக்கிறாங்க. நாங்க கொடிய இடுக்கடியில மாட்டிக்கிட்டோம். வாசிக்க தொடர்ந்து, இப்போதும் நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக, அவருடைய இரக்கம் மகா பெரியது. தப்ப முடியாத ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டோம். ஒரு கடன் பிரச்சனையா இருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், ஏதோ ஒரு பயங்கரமான குழியா இருக்கலாம், மாட்டிக்கிட்டோம், தப்பவே முடியாது. there is no chance to escape. இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கர்த்தருடைய கரத்தில் விழுவோம், அவர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருப்போம். தேவன் உங்கள் குடும்பங்களில், உங்கள் தனிப்பட்ட ஜீவியத்தில், ஊழியத்தில், உங்கள் பிரயாசத்தில், உங்கள் தொழிலில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அது நிமித்தம் நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள். அவருடைய வேலை உங்களை மகிழ பண்றதா. நான் என் ஜனங்களை என் ஜெப வீட்டிலே கொண்டு வந்து அவர்களை, அவருடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். நம்ம பிள்ளைகள்லாம் துக்கமா இருக்கிறத பெற்றோர் விரும்புவோமா? நம்முடைய பிள்ளைகள் துக்க முகத்தோடு டெய்லி அழுதுகிட்டு இருக்கிறத விரும்புவோமா? அவங்கள மகிழ்ச்சி ஆக்குறதா
அழுதுட்டு இருக்கிற பிள்ளைய கூட்டு போய் ஏதாவது வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தணும். அதே தகப்பன் ஹார்ட் தான், அந்த ஃபாதர் ஹார்ட் தான் அவருக்கு இருக்கு. அந்த தகப்பனுடைய மனசு தான் அவருக்கு. நீங்கள் அழுது கொண்டிருக்கிற சூழ்நிலை, எங்கேயோ மாட்டி பிரச்சனையில் தினமும் புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை, இப்படி போய் மாட்டிக்கிட்டோமே, இப்படி போய் விழுந்து விட்டோமே, இப்படி போய் சிக்கல்ல இருக்கோமே, பயப்படாதங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்து அவருடைய இரக்கம் மகா பெரியது. அவர் உங்களுக்கு இறங்குவார். அவர் தம்முடைய இரக்கத்தை உங்களுக்கு காண்பிப்பார். 1 தீமோத்தேயு 1:13 கூட வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1:13. துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனமாயிருந்தேன். அப்படி இருந்தும் ஒரு நாள் எனக்கு இறங்கினார். நான் அறியாம செஞ்ச காரியத்தில் எனக்கு இறக்கம் செஞ்சார். நான் கொடுமைக்காரன், நான் பயங்கரமான தீமை செய்கிறவன், தீமையிலே மாட்டிக்கொண்டேன். ஆனால் எனக்கும் அவர் இறங்கினார். பவுல் சாட்சி சொல்லார் பாருங்க, அவருடைய இரக்கம் மகா பெரிய 1000 தலைமுறை வரைக்கும் அவர் இரக்கத்தை காண்பிக்கிற தெய்வம். 1000 தலைமுறை வரைக்கும் இறங்குவாராம். 1 பேதுரு 2 10 வசனத்தை கூட வாசிங்க. 1 பேதுரு 2 10 வசனம். இரக்கம் பெறாதவர்களாயிருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாயிருக்கிறீர்கள். அவருடைய இரக்கம் என் மேல இருந்தனா எனக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிறார். அவருடைய இரக்கம் மகா பெரியது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என்ன பெரிய காரியம்? The great, he will show his great mercy on me. He will show his great mercy on me. தம்முடைய மகா பெரிய இரக்கம். தாவீது பாவம் செஞ்சிட்டேனே, அவன் ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிட்டேன்னு வர்றான். 51 சங்கீதத்தில் நான் கொடூரமான பாவினி தன் பாவத்தை அறிக்கை எழுதுகிறான். இறங்கினார், இரக்கம் செய்தார். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மனதுருகினார், இறங்கினார். நீண்ட நாட்களாய் இவன் வியாதியஸ்தன் என்று கண்டு ரொம்ப நாளா காத்திருக்கிறான் என்று கண்டார். ரொம்ப நாளா வியாதியஸ்தராய் இருக்கிறான் என்று கண்டார். அவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று கண்டார். இல்லையா? பெதஸ்தா குளத்தில் இருக்கிறான் பாருங்க, எவ்வளவு தம்முடைய இரக்கத்தை காண்பிக்கிறான். அவனுக்கு உதவி செய்ய மனுஷன் இல்லை, உதவி செய்ய பெற்றோர் இல்லை, உதவி செய்ய நண்பர் இல்லை. நான் இருக்கேன்பா, என் mercy உனக்கு உண்டு. God showed his great mercy on him. யாருமே இல்லாத இடத்துல தம்முடைய இரக்கத்தை கொடுத்தார். உதவியற்ற இடத்துல இரக்கத்தை கொடுத்தார். ரொம்ப நாளா நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். நீ நெடுநாளா வியாதியஸ்தன். You may be suffering for long time. You may be waiting for long time. You may be waiting. You may be telling no one is there to help me. எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு இருக்கலாம். பட் அவர் தம்முடைய இரக்கத்தை காண்பித்து ஒரு நொடியில, ஒரு வினாடியில அவனை எழும்ப பண்ணி, நடக்க பண்ணி, அவனை துதிக்க வச்சு, பாட வச்சு, சந்தோஷப்படுத்தினார். தேவன் எங்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று அவன் எவ்வளவு சந்தோஷமா போனான் பாத்தீங்களா? அப்ப God shows his great mercy. Number 2, great favor உங்களுக்கு கொடுப்பாராம். பெரிய அனுகூலத்தை உங்களுக்கு கொடுப்பாராம். இந்த மாதம் தேவன் உங்களுக்கு செய்கிற பெரிய காரியம், great favor will be upon you. உங்க மேல அவருடைய பெரிய ஃபேவர் இருக்கும். சங்கீதம் Psalms 84:11, சங்கீதம் 84 சங்கீதம் அதனுடைய 11 வசனத்தை வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கிருபையையும்
உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அந்த அந்த ஃபேவர், நன்மை, குட்னஸ். இங்கிலீஷில் ஃபேவர் என்றா நன்மை என்று அர்த்தம். நன்மை, அனுகூலம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அனுகூலமாயிருப்பார். He will be favor upon. இங்கிலீஷில் ரொம்ப அழகா இருக்கு. He will be favor upon you, those who faithful unto God, those who obedient to the word of God. For them God will be favor upon them. தேவன் அவர்களுக்கு எப்படி இருப்பாரா? நன்மையை வழங்காமல் இருக்கவே மாட்டார். இங்கிலீஷில் ஃபேவரா இருக்காம இருக்கவே மாட்டார். அவர் தம்முடைய அனுகூலத்தை காண்பிப்பார். அனுகூலம் செய்கிற தேவன். என்ன பெரிய காரியம்? அனுகூலம். அனுகூலமாயிருப்பார். யோசேப்பு தன் வாழ்க்கையில ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தான். பாவத்தை விட்டு விலகி ஓடினான். சாட்சியா வாழ்ந்தான். சிறைச்சாலையில் உட்கார்ந்துட்டு இருக்கான். நாளுக்கு நாள் மாற்றங்கள் அவனுக்கு போயிட்டே இருக்கு. கஷ்டத்து மேல கஷ்டம், உபத்திரத்து மேல உபத்திரம் தான். ஆனா கர்த்தர் அவன் உத்தமத்தை பார்த்து அவனுக்கு அனுகூலமாய் இருந்து அவன் பட்ட கஷ்டத்திற்கான ஃபேவர், அனுகூலமாக இருந்து அதே பிரதிபலன் அவனுக்கு கர்த்தர் கொடுத்து அவனை உயரத்தில் உட்கார பண்ணினார். 11 மாதம் ஜபித்த ஜபம், வடித்த கண்ணீர், எடுத்த பிரயாசத்தில் கர்த்தர் அனுகூலமாக இருந்து உங்களை இந்த 12வது மாதத்தில் அவர் உங்க மேல அனுகூலமாக இருந்து இதுவரை திறக்காத வாசலை திறப்பார். இதுவரை நுழையாத இடத்தில் நுழைய பண்ணுவார். இதுவரை நடக்காதது நடக்க போகிறது. இதுவரை எதிர்பார்த்தது சம்பவிக்க போகிறது. இதுவரை ஆமென் கிடைக்காதது கிடைக்க போகிறது. ஜெபத்துக்கு பதில் ஃபேவராய் இருந்து உங்கள் பட்சமாயிருந்து கர்த்தர் பதிலை கொடுப்பார். பச்சை கிளிகளும் வெட்டுக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷத்திற்கு அனுகூலமான ஒரு வருஷம், அனுகூலமான ஒரு மாதம், 16வது மாதம் திரும்ப பெற்றுக்கொள்கிற மாதமாய் கர்த்தர் உங்களுக்கு நியமித்து விட்டார். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதுங்க. கிரேட் ஃபேவர், கிரேட் மெர்சி, கிரேட் லவ். அவர் உங்க 3வது பெரிய காரியங்களை செய்தார். அவருடைய பெரிய அன்பை உங்களுக்கு விளங்க பண்ணினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை இவ்வளவாய் தந்தளினார். டிசம்பர் 4 இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார்னு பாட்டை போட்டாச்சு, ஸ்டாரை தொங்க விட்டாச்சு, ட்ரீயை வைக்க ஆரம்பிச்சாச்சு. வாட் டஸ் இட் ஷோ? காட் சோ லவ்ட் த வேர்ல்ட். தேவன் இந்த பூமியை சாதாரணமா நேசிக்கலையா, உங்களை என்னையும் பெரிதாய் நேசித்தார். அவருடைய அன்பு பெரியது. அவருடைய அன்பு பெரியது. பேதுருவை கூட தான் வச்சிருந்தார். கூடவே சாப்பிட்டுட்டு போனான், கூடவே நடந்தான், எல்லா அற்புதத்தையும் கண்ணார பார்த்தான். செத்தவர்களை மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினதை கூட கண்ணால பார்த்தான். ஆனா சந்தர்ப்பம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, நெருக்கம் வரும்போது அவன் தேவனை விட்டு, இயேசு விட்டு கொஞ்சம் பின்னாடி போயிட்டான், மறுதளித்துட்டான். இது மனுஷ அன்பு. இயேசு எனக்கு தெரியாது, சபித்தான், சத்தியம் பண்ணினா, எனக்கு அப்படி ஒருத்தர் நான் பார்த்ததில்லை, அப்படி ஒருத்தரை பற்றி கேள்விப்பட்டதில்லை, நான் அறியேன் என்று சபிக்கவும் செஞ்சிட்டான். அப்படி ஒருத்தர் இருப்பாருன்னா அவர் விளங்காம போவார். அப்படி சத்தியம் பண்ணி சபிச்சிட்டான். பட் காட்ஸ் லவ் இந்த பேதுருவுக்கு மீண்டும் போய் தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தி அவனுடைய அன்பை காண்பித்து எவ்வளவு அழகா அவனை மறுபடியும் அவனை அந்த அன்பினாலே அவன் அண்டை சேர்த்து
அந்த பெரிய அன்பை மறுபடியும் காட்டினால தான் அவன் ஆண்டவருக்காய் வல்லமையாய் பயன்படுகிற பாத்திரமாய் மாறினான். என்னை காமிச்சு கொடுத்துட்டான், என்னை மறுதளிச்சிட்டான், என்னை சபிச்சிட்டான், என்னைய தெரியாதுன்னு சொல்லிட்டான். இத்தனை வருஷம் கூட இருந்து என் கூடவே சாப்பிட்டவன், என் கூடவே தூங்கினவன், என் கூடவே நடந்தவன், என் கூடவே இருந்தவன் இப்படி நடத்திட்டான்னு சொல்லி அவர் இருக்கல. God showed his love on him. இயேசு தன்னுடைய மகிமையான பெரிய அன்பை அவருக்கு காண்பித்தார். அல்லேலூயா. அதெல்லாம் பெரிய காரியம் பேதுருவை கொண்டு தேசத்தில் நடந்தது. கர்த்தர் இந்த மாதம் பெரிய காரியங்களை செய்வேன். அது நிமித்தம் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்க போகிற சம்பவங்கள் பெரிய ஆசீர்வாதமாய் இருக்க போகிறது, பெரிய நன்மையாக இருக்க போகிறது. தட் மே பி த ஃபங்க்ஷன். அது ஃபங்க்ஷனாக இருக்கலாம், நல்ல காரியமாக இருக்கலாம், அது பெரிய காரியமாக கர்த்தர் பார்க்குறாரு. ஏன் செய்கிறார் தெரியுமா? உங்கள் மேலே கிரேட் மர்சி வச்சுக்கிறாரு, கிரேட் ஃபேவர் வச்சுக்கிறாரு, கிரேட் லவ் வச்சுக்கிறார், பெரிய தயை வச்சுக்கிறார், பெரிய அனுகூலத்தை வச்சுக்கிறார், பெரிய அன்பை வச்சிருக்கிறார். ஆகவே பெரிய the great things are going to happen. பெரிய காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. You will be happy in this month. அப்போ ஹாப்பி அப்படின்னா நீங்கள் இந்த மாதம் நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பீங்க.